ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜாப் போஸ்டிங்ஸ் ஆன ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், டைப்பிஸ்ட், டெலிஃபோன் ஆப்ரேட்டர் மற்றும் கேஷியர் இவங்களுக்கு இன்றைக்கி எக்ஸாம் நடந்துச்சு. ஸோ அதோட டென்டேட்டிவ் ஆன ஆன்சர் கீயை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் டேஷ் ஆவர். ஆப்ஷன் பி, கல்லாதவர். படித்த மாணவன் இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் பி, பெயரெச்சம். வளர்தமிழ் இலக்கண குறிப்பு தருக. பண்பு தொகை. என்று பிளஸ் இருள். ஆப்ஷன் சி, என்றிருள். கீழ் வருவனவற்றுள் ஈரறிவு உடைய உயிரினம் எது? ஆப்ஷன் பி, சிப்பி. தமிழ் மொழியில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல். ஆப்ஷன் ஏ, தொல்காப்பியம். கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்ற வரிகளுக்குரியவர் யார்? ஆப்ஷன் பி, ஆலங்குடி சோமு. பொறுத்துக. மேட்ச் த ஃபாலோயிங் தான். ஆப்ஷன் சி, 4, 3, 1, 2. பொருந்தாத இணையை தேர்வு செய்க. ஆப்ஷன் ஏ, 2. புது கவிதையின் தந்தை என போற்றப்படுபவர் யார்? ஆப்ஷன் சி, ந. பிச்சமூர்த்தி. பண்பு எனப்படுவது டேஷ் ஆகும். ஆப்ஷன் ஏ, பாடறிந்து ஒழுகுதல். தகடூர் என்பது தற்போது எந்த மாவட்டத்தினை குறிக்கின்றது? ஆப்ஷன் பி, தர்மபுரி. சேரர்களின் தலைநகரம் டேஷ் என்றும் அழைக்கப்பட்டது. ஆப்ஷன் சி, முசிறி. பாரத் ரத்னா விருது எம்ஜிஆருக்கு எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? ஆப்ஷன் டி, 1988ஆம் ஆண்டு. இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர். ஆப்ஷன் பி, அம்பேத்கர். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் சி, கால்டுவெல். வேலை வாய்ப்பில் 50 விழுக்காடு பெண்களுக்காக தரப்பட வேண்டும் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் பி, பெரியார். தமிழக மக்கள் பயன்படுத்தும் குடும்ப அட்டைகள் டேஷ் ஆக மாற்றப்பட்டுள்ளன. ஆப்ஷன் பி, திறன் அட்டைகள். தென்னகத்து பர்னாட் ஷா என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ, அறிஞர் அண்ணா. ராமானுஜர் எந்த கோயிலின் மீது நின்று திருநாமத்தை மக்களிடம் கூறினார்? ஆப்ஷன் பி, திருக்கோடியூர் சௌமிய நாராயணன். செவ்விந்தியர்கள் நிலத்தை டேஷ் ஆக மதிக்கின்றனர். ஆப்ஷன் சி, தாயாக. மூவர் தேவாரத்தை தொகுத்தவர் யார்? ஆப்ஷன் பி, நம்பியாண்டவர் நம்பி. பண்டை தமிழர்களின் பண்பாடு கருவூலமாக திகழும் நூல் எது? ஆப்ஷன் டி, புறநானூறு. சூடி கொடுத்த சுடற்கொடி யார்? ஆப்ஷன் சி, ஆண்டாள். முல்லைப்பாட்டின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ, நப்பூதனார். கம்பராமாயணத்தில் இடம்பெற்றுள்ள காண்டங்கள் எத்தனை? ஆப்ஷன் ஏ, 6. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர்? ஆப்ஷன் டி, இளங்கோவடிகள். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது டேஷ் ஆகும். ஆப்ஷன் ஏ, தொடர்மொழி. இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் டேஷ் எனப்படும். ஆப்ஷன் பி, வலு. அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது. ஆப்ஷன் ஏ, அறியா வினா. தரிஞ்சு இனத்திற்குரிய சிறு பொழுது டேஷ் ஆகும்.
ஆப்ஷன் ஏ யாமம். நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு போரிடும் போது வீரர்கள் சூடும் பூ டேஷ் ஆகும். ஆப்ஷன் சி காஞ்சிப்பூ. ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் எது? ஆப்ஷன் சி தலை. வினா எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் பி 6. கீழ் வருவனவற்றுள் பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல் எது? ஆப்ஷன் டி இவை அனைத்தும். பொருந்தாத இணையை தேர்வு செய்க. ஆப்ஷன் பி 4. தமிழ் எழுத்துகளில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யார்? ஆப்ஷன் பி வீரமாமுனிவர். தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்காக டேஷ் பயன்படுத்தினர். ஆப்ஷன் ஏ தாவரங்களை. அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது டேஷ். ஆப்ஷன் சி கல்வி. கரகாட்டத்தின் துணையாட்டமாக டேஷ் ஆடப்படுகிறது. ஆப்ஷன் ஏ காவடியாட்டம். சேகரம் என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் சி கூட்டம். வாலண்டியர் தமிழ் சொல் தருக. ஆப்ஷன் டி தன்னார்வலர். ஹீரோ ஸ்டோன் தமிழ் சொல் தருக. ஆப்ஷன் பி நடுகள். தமிழில் சொல் என்பதற்கு டேஷ் என்று பொருள். ஆப்ஷன் சி மொழி. ஹோமோகிராஃப் தமிழ் சொல் தருக. ஆப்ஷன் சி ஒப்பெழுத்து. பாண்டிய நாட்டினர் ஏரியை எவ்வாறு அழைக்கின்றனர்? ஆப்ஷன் சி கண்மாய். சனி நீராடு என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் பி ஔவையார். இந்திய ஏவுகணைகளின் நாயகன் என்று போற்றப்படுபவர் யார்? ஆப்ஷன் டி அப்துல் கலாம். தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் டேஷ் ஆவார். ஆப்ஷன் சி முத்துலட்சுமி அம்மையார். இந்திய தேசிய இராணுவத்தில் பெண்களின் படைப்பிரிவு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் டி ஜான்சி ராணி. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜாப் போஸ்டிங்ஸ் ஆன ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், டைப்பிஸ்ட், டெலிஃபோன் ஆப்ரேட்டர் மற்றும் கேஷியர் இவங்களுக்கு இன்றைக்கி நடந்த எக்ஸாமோட டென்டேட்டிவான ஆன்சர் கீயை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்ட் ஏ தான் பார்த்துருக்கோம். பார்ட் பியை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் அந்த லைக் பண்ண கிளிக் பண்ணி விட்டுருங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூ இல்லைனா நன்றிங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.